ஏ என்பவர் தனியே 1/3 பங்கு வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை தனியே 2/5 பங்கு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக இணைந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள் கேட்கிறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? அதாவது ஏ 1/3 பங்கு வேலையை 5 நாள்ல முடிப்பார்னா அப்ப முழு வேலையை முடிக்கிறதுக்கு ஏ ஈக்குவல் டு இங்க 5 நாள் இன்ட்டு இந்த 1/3ங்கிறது அப்படியே ரிவர்ஸ் எழுதுனோமா 3/1. ஸோ அப்போ 3 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 15 நாள். ஏ பார்த்தோம்னா முழு வேலையை தனியா முடிக்கிறதுக்கு 15 நாள் ஆகும். அதே மாதிரி பி ஈக்குவல் டு இங்க 10 நாள் சொல்லியிருக்காங்க. 10 இன்ட்டு இங்க 2/5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரிவர்ஸ் எழுதணுமா 5/2. ஸோ 10 2ஆல் கேன்சல் பண்ணலாம் 5. 5 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 25 நாள். பி மட்டும் தனியா அந்த வேலையை செஞ்சா 25 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ இருவரும் இணைந்து எத்தனை நாட்களில் இந்த வேலையை செய்து முடிப்பாருன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டால் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ பிளஸ் பி. ஏங்கிறது இங்க 15 இன்ட்டு பிங்கிறது இங்க 25 வகுத்தல் ஏ பிளஸ் பி ரெண்டையும் ஆட் பண்ணா 15 பிளஸ் 25 40. ஸோ இது 5ஆல கேன்சல் பண்ணா 8 இங்க 5. நெக்ஸ்ட் 5 இன்ட்டு 15 ஈக்குவல் டு 75 வகுத்தல் 8. அப்படியே கேன்சல் பண்ணா 9 3/8. அப்ப இருவரும் இணைந்து 9 3/8 நாட்களில் இந்த வேலையை செய்து முடிப்பார்கள். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ என்பவர் தனியே 1/2 பங்கு வேலையை 30 நாட்கள் செய்து முடிப்பார். அதே மாதிரி பி என்பவர் தனியே அதே வேலையை 1/2 பங்கு வேலையை 10 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக இணைந்து எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.